ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்காக ஒரு அற்புதமான புத்தகத்தின் கதையை சொல்லப் போகிறேன். இந்த புத்தகம் திங்க் லைக் எ மாங்க். எழுதியவர் ஜே ஷெட்டி. ஜே ஷெட்டி ஒரு காலத்தில் லண்டனில் சாதாரண இளைஞன். எல்லோரும் போலவே படிப்பு, வேலை, பணம் எல்லாத்தையும் விரும்பியவர். ஆனால் வாழ்க்கையில் உள்ளே ஒரு வெறுமை இருந்தது. அந்த வெறுமைக்கு பதில் தேட அவர் இந்தியா வந்து மாங்க் வாழ்க்கை வாழ்ந்தார். இன்று அந்த அனுபவத்தை வைத்து நம்ம வாழ்க்கையை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையும் பிஸியாக தான் இருக்கும். வேலை, குடும்பம், சண்டைகள், விருப்பங்கள். ஆனால் உள்ளுக்குள் அமைதி இல்லாமல் போயிருக்கு. அதனால்தான் இன்று மாங்க் போல சிந்திக்க கற்றுக்கொள்வோம். விடுவித்தல். நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகளை எவ்வளவோ தூக்கி கொண்டு போகிறோம் தெரியுமா? கோபம், பொறாமை, பழி, பழைய சம்பவங்கள், இவையெல்லாம் மனச்சுமை. ஒரு ஊர்ல ஒரு சாமியார் நதிக்கரையில் ஒரு பெண்ணை பார்த்தார். அவளுக்கு நதி கடக்க முடியவில்லை. சாமியார் தூக்கி கொண்டு கடந்து விட்டார். பிறகு 2 மணி நேரம் நடந்தார்கள். சீடன் தாங்கிக் கொள்ள முடியாமல் கேட்டான், ஐயா, நீங்க மாங்க், அப்படியும் அந்த பெண்ணை ஏன் தூக்கினீங்க? சாமியார் சிரித்து, நான் அவளை நதிக்கரையிலேயே விட்டுவிட்டேன். ஆனால் நீ இன்னும் அவளை மனசிலே தூக்கி கொண்டு போற என்றார். கடந்ததை மனதில் தூக்கி கொண்டு போகாதீர்கள். அது நம் பயணத்தை மெதுவாக்கும். இப்போ நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இன்னும் மனசில் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த வலி உங்களுக்கு என்ன தருதுன்னு. அதை விட்டுடுங்க, மனசு லேசாகும். மேலும் தினமும் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மனசில் இருக்கும் கோபம், வருத்தம் எல்லாத்தையும் எழுதி கிழிச்சு எரிஞ்சிடுங்க. ஒவ்வொரு வாரமும் பழைய தவறுகளை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள். நம்பர் 2, சிறு ஊக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது வேலை, சம்பளம் மட்டுமல்ல, அது மனசோட வளர்ச்சி. ஜே ஷெட்டி சொல்வது என்னன்னா, பர்பஸ் வித்தவுட் ப்ராக்டிஸ் இஸ் லைக் அ சீட் வித்தவுட் வாட்டர். அதாவது உங்கள் கனவுக்கு தினசரி பழக்கம் இல்லைன்னா அது காய்ந்து விடும். 6 மாதம் முளைத்தால் அரிசி, 6 வருடம் முளைத்தால் அறிவு. பழக்கம் அதுதான் நம்ம எதிர்காலம். நீங்கள் தினமும் 30 நிமிடம் புத்தகம் படித்தால் 1 வருடத்தில் 12 புத்தகங்கள் படித்து விடலாம். அது உங்கள் சிந்தனை மட்டத்தை உயர்த்தும். காலை 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். தினமும் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கொள்ளுங்கள். அது சிறிய திறமையாக கூட இருக்கலாம். மற்றவர்களுக்கு நம்மால் தரப்படும் சிறிய உதவிகளும் நம்ம உள்ளத்தை நிறைவு செய்கிறது. ஒரு முதியவர் தினமும் தன் தோட்டத்தில் மரம் நட்டார். ஒரு நாள் ஒரு சிறுவன் கேட்டான், நீங்கள் அதை சாப்பிட முடியாதே, அப்படியும் ஏன் நட்டு கொண்டிருக்கிறீர்கள்? முதியவர் சிரித்தார். எனக்கு மர நிழல் தந்தவர்கள் போல நான் பிறருக்கு நிழல் தர என்று கூறினார். கொடுக்கும் மனசு உள்ளவர்களுக்கு எப்போதும் உள்ளே ஒரு அமைதி இருக்கும். வாரத்திற்கு ஒருவருக்கு உதவுங்க. அது பணம் அல்லது வார்த்தை அல்லது ஒரு சிறு புன்னகையாக கூட இருக்கலாம். தினமும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் 3 சொற்களில் அடங்கும். விடு, வளரு, விட்டுக்கொடு. விடு, மனசிலிருந்து சுமைகள், எதிர்மறைகள் விடுங்க. வளரு, தினசரி பழக்கங்களால் முன்னேறுங்கள். கொடு, உங்கள் வார்த்தைகள், அறிவுகள், நேரத்தை பகிருங்கள். இது ஒரே நாள் இரவில் நடக்காது. ஆனால் தினசரி ஒரு சிறிய படி எடுத்து வைத்தால் 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.